வணக்கம். லக்னாதிபதி திசைகள் என்பதை நாம் இங்கே விவரிக்க இருக்கின்றோம். லக்னாதிபதி என்பவர் இப்போ ரிஷப துலா லக்கணங்களுக்கு சுக்கிர திசை லக்னாதிபதி திசையாக வரும். அதே போன்று மிதுனம் கன்னி லக்கணங்களுக்கு புதன் திசை லக்னாதிபதி திசையாக வரும். மீனம் தனுசு லக்கணங்களுக்கு குரு திசை லக்னாதிபதி திசையாக நடைபெறும். மகரம் கும்பம் ராசிகளுக்கு லக்கணங்களுக்கு சனி திசை லக்னாதிபதி திசையாக வந்து நடைபெறும். சிம்மத்திற்கு சூரிய திசை, அது லக்னாதிபதி திசை. கடகராசிக்கு சந்திரன் லக்னாதிபதி வருவதால் சந்திர திசை லக்னாதிபதி திசையாக வருகின்றது. இந்த லக்னாதிபதிகள் ராசி அதிபதிகள் திசைகள் நடக்கின்ற பொழுது வாழ்க்கையில் அதிரடியான சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே போல 2, 10, 11ஆம் அதிபதிகளுடைய திசைகள் நடக்கின்ற பொழுது செல்வ சேர்க்கைகள் ஏற்படும், தொழிலால் லாபம் ஏற்படும், குடும்ப முன்னேற்றம் ஏற்படும். இந்த வகையிலே நீங்கள் லக்னாதிபதி திசை என்பது என்ன என்பதை நீங்கள் இந்த காணொலியில் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அந்த காணொலியில் அது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நிறைய மக்களுக்கு இன்று லக்னாதிபதி யாரு ராசிதிபதி யார் என்றாலும் இன்று மக்கள் மிகவும் நன்றாக தெரிந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஒரு சில பேருக்கு தெரியவில்லை என்றால் இந்த காணொலியை திரும்ப திரும்ப போட்டு பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு மகர லக்னக்காரர் என்றால் அவருக்கு சனி லக்னாதிபதியாக வருவார். கும்ப லக்னக்காரருக்கும் சனிதான் லக்னாதிபதியாக வருவார். அப்போ சனி திசை வருகின்ற பொழுது லக்னாதிபதி திசை நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும், கொடுக்கும் என்றுதான் கூறப்பட்டிருக்கின்றது. அது சாதக ரீதியாக அவர்கள் நல்ல இடங்களில் இருக்கின்ற பொழுது நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலும் எல்லா திசைகளும் 2, 10, 11ஆம் இடங்களை நாம் தொட்டு வருகின்ற பொழுது அவைகள் முன்னேற்றங்களையும் செல்வ வளங்களையும் குடும்ப முன்னேற்றங்களையும் கொடுக்கும் என்றுதான் நாம் படித்திருக்கின்றோம். அந்த வகையில் உங்கள் லக்னாதிபதி யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கங்களை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன். வாழ்க வளமுடன்.